வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார் ஸ்கிராப் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் வந்து மந்த்லி நம்மளால கண்டிப்பாக 1 lakh earn பண்ண முடியும். ஒரு கம்பெனியோட ஆர்டர் கிடைச்சாலே போதும் நமக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். முழு விவரத்தையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னா, இப்போ எங்க வாங்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கார் ஸ்கிராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரை வந்து நீங்க மொத்தமா வாங்குறது கிடையாதுங்க. கார் ஸ்கிராப்னா காரோடைய பார்ட்ஸ், அதாவது டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில சின்ன மைன்யூட் எரர்ஸ் தான் இருக்கும் அந்த கார்ல. ஒரு டோர்ல ஒரு சின்ன டாட் இருக்கும், ஆனா அப்போ அவங்க அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த புது காருக்கு அதை அட்டாச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மிரர்ஸ், நிறைய மிரர்ஸ், அந்த மாதிரி டயர்ஸ், காரோடைய டயரு, அதுக்கப்புறம் வைப்பர், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து சின்ன மைன்யூட் எரர்ஸ் தான் இருக்கும். ஆனா நம்ம நார்மல் ஷாப்ல வாங்கும் போதே இந்த மாதிரி வாங்கிட்டோமே நம்ம கவனிக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி எரர்ஸ் இருந்தா கூட மேனுஃபேக்சர்ஸ் வந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து அது நஷ்டம் தான் அவங்களுக்கு. அதனால ஸ்கிராப்க்கு அதை கொடுத்துருவாங்க, ஸ்கிராப் ரேட்க்கே அதை கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்கிராப் ரேட்க்கு பேசி மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துடணும். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா, சென்னை, தமிழ்நாடு எங்கேயுமே வந்து ஹுண்டாய் இருக்கு. ஹுண்டாய் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம போனோம்னா அவங்க நிறைய சென்னையிலேயே டீலர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க ஹுண்டாய். இது அந்த ஷோரூம்ஸ்ல இருந்து கூட நம்ம வந்து டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். கான்ட்ராக்டர் அவங்க கிட்ட ஸ்கிராப் பையர்ஸா. நெக்ஸ்ட் கார் டீலர்ஸ், அவங்க எல்லாமே மாருதி ஷோரூம் டீலர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு இந்த கார் ஸ்கிராப் எடுக்கலாம். இதை தவிர்த்து என்ன பாத்தீங்கன்னா, காரோடைய சர்வீஸ் சென்டர்னு இருக்கும், ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர். அவங்க கிட்ட வந்துட்டு நிறைய பேர் புதுசா கார் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வேற டிசைன் போடணும் மிரர்ஸ் அப்படின்னா கூட பழசை கட்டிடுவாங்க. சில பேர் வாங்கிட்டு போக மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க கிட்டயே தங்கிடும். அதெல்லாம் அவங்க ஸ்கிராப் ரேட்க்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்திருக்கிற ப்ராடக்ட் இப்ப பல்கா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க 4 வாட்டி வந்துட்டு அந்த லோடு வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். சில கம்பெனிஸ்ல 15 days ஒன்ஸ் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய ஸ்டாக் அவங்களுக்கும் வச்சிருக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. சோ நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட். அங்க இருக்கிற ஸ்கிராப் ஃபுல்லாவே, அந்த ஸ்கிராப்ல உங்களுக்கு டயர் வரும், மிரர்ஸ் வரும், வைப்பர்ஸ் வரும், காரோடைய பாடி சைட் டோர் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். இப்ப அதெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவலா பிரிச்சு தான் நீங்க போட போறீங்க. இப்போ காரோடைய கண்ணாடி, பேர் கண்ணாடி வந்திருக்கு, இல்ல ஒரு சைட் ரைட் சைட் கண்ணாடி மட்டும் வந்திருக்குன்னா, ஒரு சிலவங்களுக்கு ரைட் சைட் கண்ணாடி மட்டும் தேவைப்படும், அவங்க தேடிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க வந்து 15,000 ரூபாய் ஒரு லோடு அவ்வளவுதாங்க இருக்க மேக்ஸிமம். நான் ஹுண்டாயில எடுத்துட்டு இருக்கேன் ஸ்கிராப். அங்க வந்து 15,000 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு கிளியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நிறைய லோடு இருந்தா என்ன வந்து வீக்லி ஒன்ஸ் கூட கிளியர் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி லோடு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, கண்ணாடி எல்லாம் வரும்போது அதெல்லாம் OLXல ஆட் போட்டு விட்டுரும். அது பேர் கண்ணாடி 1000 ரூபாய், அதுக்கப்புறம் 800 ரூபாய், அந்த மாதிரி ரேஞ்ச் போட்டாலே இண்டிவிஜுவல் பேர்ஸும் மூவ் ஆயிடும். நிறைய பேருக்கு வந்து கேஸ்கெட் தேவைப்படும், நிறைய அதுல வந்து பொருள் தனித்தனியாவே சின்ன பம்பர் தேவைப்படும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம கிட்ட, சூப்பர் கண்டிஷன்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலா ஆட் போட்டு விட்டுடலாம் நம்ம. அது இல்லாம என்னன்னா, டோர்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னா அது அலுமினியம் ரேட்டுக்கு அந்த மாதிரி தனியா பிரிச்சு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா இதுல வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க. நீங்க ஒன்லி OLX, குவிக்கர், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல மெக்கானிக் ஷாப்ஸ், ஷெட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அங்க வந்துட்டு ரெகுலரா நீங்க சப்ளை பண்ற மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா, இந்த பிரைஸ்னு பேசி வச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து இமீடியட்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஸ்டாக் ஆகவே ஆகாது. அதுவும் இது கெட்டு போற பொருள் கிடையாது. எவ்வளவு நாள் வேணா நீங்க வச்சு விற்கலாம் இந்த ப்ராடக்ட. நெக்ஸ்ட், இப்ப இதுல ப்ராஃபிட்னு நீங்க எவ்வளவு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2 வாட்டி நீங்க எடுக்கிறீங்க ஸ்கிராப் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 40,000 to 50,000 மேல இதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போகாது. கண்டிப்பா ஒரு கம்பெனில அவ்வளவுதான் ஆகும். ஆனா நீங்க அதை எடுத்து வித்தீங்கன்னா கண்டிப்பா 1.5 lakhs கிட்ட நீங்க அதை விற்க முடியும். இண்டிவிஜுவலா வித்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட். அது இல்லாம ஏன்னா ஸ்கிராப் ரேட்க்கு உங்ககிட்ட கிடைக்கிற மாதிரி மெக்கானிக் ஷாப்லயோ இல்ல இண்டிவிஜுவல் டீலர்ஸ் கிட்டயோ எந்த இண்டிவிஜுவல் பர்சனும் போய் வாங்க முடியாது டைரக்டா. சோ உங்களுக்கு தான் அவங்க சீப்பஸ்ட் ரேட்டாவே கொடுப்பாங்க. சோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்குறது. நீங்க நெக்ஸ்ட் குடுக்கறவங்க தான் செகண்ட் பார்ட்டி. அதனால உங்ககிட்ட வர ரேட் அவங்க கிட்ட கண்டிப்பா கிடைக்காது. சோ நீங்க வந்துட்டு என்ன இப்போதைக்கு மார்க்கெட்ல போகுது, இப்போ ஹூண்டாயில கார், இந்த மாடல் கார் வந்துட்டு இந்த டயர் வந்து இவ்வளவு பிரைஸ் போகுது அப்படின்னா நீங்க ஃபுல் பிரைஸ் வைக்காம ஒரு 80% வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட அதை வாங்குவாங்க. ஒரு கம்பெனில நீங்க ஆர்டர் எடுத்தாலே ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா உங்களால 1 lakh கிட்ட earn பண்ண முடியும். இப்ப நிறைய கம்பெனிஸ், இப்ப மாருதி, ஹூண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிசான் சொல்லிட்டு ஒரு 3-4 கம்பெனி நீங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட் கம்பெனினா இப்ப சென்னையில மட்டுமே ஹூண்டாய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 டீலர்ஸ் கிட்ட இருக்காங்க. நீங்க ஒரு 3 டீலர்ஷிப் எடுத்தாலே போதும். ஹூண்டாயில எடுத்து மாசத்துக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் ரொட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து பண்ற மாதிரி அவசியம் இருக்காது. ஏன்னா உங்க வரப்போற ப்ராஃபிட்ல இருந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது, எப்படி
சேல்ஸ் பண்றது இல்ல எப்படி ஆட் போஸ்ட் பண்றது ஏதாவது விவரம் தெரிஞ்சா என்னை வந்து கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.